இந்தியாவில் அதிகரித்து வரும் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட மெசேஜிங் ஆப்களை பயன்படுத்தி நடைபெறும் சைபர் மோசடிகளை கட்டுப்படுத்த மத்திய தொலைத்தொடர்புத் துறை கடுமையான புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன் மூலம் இந்திய பயனர்களின் தினசரி பயன்பாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது. இதுவரை ஒருமுறை ஓடிபி கொடுத்து வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் செய்தால் அந்த சிம் கார்டை போனில் இருந்து எடுத்து வைத்தாலும் வைஃபை மூலம் ஆப் பயன்படுத்த முடிந்தது. ஆனால் இப்போது இது முற்றிலும் நிறுத்தப்படுகிறது. வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலி செயல்பட வேண்டுமெனில் அந்த ஆப்பில் பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டு போனில் கண்டிப்பாக உள்ளே இருக்க வேண்டும். மோசடிக்காரர்கள் இந்திய நம்பர்களை வெளிநாடுகளில் வைத்து வைஃபை மூலம் பயன்படுத்துவதை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்களில் வாட்ஸ்அப் வெப் பயன்படுத்துவோருக்கு இன்னொரு முக்கிய மாற்றம் காத்திருக்கிறது. வாட்ஸ்அப் வெப் ஒருமுறை லாகின் செய்தால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி அது முடியாது. ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் வாட்ஸ்அப் வெப் தானாக லாக் அவுட் செய்யப்படும். மீண்டும் உள்நுழைய கியூஆர் கோட் ஸ்கேன் செய்ய வேண்டி வரும். இந்த விதிகள் வாட்ஸ்அப், டெலிகிராம் மட்டுமல்ல, சிக்னல், ஸ்னாப்சாட், ஷேர்சாட், ஜியோ சாட் உள்ளிட்ட அனைத்து தகவல் தொடர்பு ஆப்களுக்கும் பொருந்தும். 90 நாட்கள் அவகாசம், சிம் கட்டாய இணைப்பு மற்றும் 6 மணி நேர லாக் அவுட் முறையை அமைக்க 120 நாட்கள் கெடு புதிய விதிகளுக்கு இணங்கியதாக அறிக்கை சமர்ப்பிக்க பயனர்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் சைபர் மோசடிகள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த நடவடிக்கை அவசியம் என நிபுணர்கள் கருதுகின்றனர்.